மகாபாரத போர் முடிந்து பாண்டவர்கள் வெற்றி வாகை சூடினார். தர்மர் அரியணை ஏறினார். தனது கடமைகள் முடிந்ததாக கருதிய கண்ணன் துவாரகைக்கு கிளம்பத் தயாரானார். கிளம்பும் முன் தனது அத்தையான குந்தி தேவியிடம் விடை பெறச் சென்றார். அத்தே, உங்களுக்கு என்ன வரம் வேண்டும்? எதை கேட்டாலும் தருகிறேன் என்றார் கிருஷ்ணர். அப்போது குந்தி தேவி கேட்ட வரம் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. கண்ணா, எனக்கு எப்போதும் கஷ்டங்களையும் துன்பங்களையுமே வரமாகத்தா என்றார். இதை கேட்டு கிருஷ்ணரே ஒரு நிமிடம் திகைத்தார். அத்தே, அனைவரும் இன்பத்தை கேட்பார்கள், நீங்கள் ஏன் துன்பத்தை கேட்கிறீர்கள் என்று வினவினார். கண்ணா, எங்களுக்கு துன்பங்கள் வந்தபோதுதான் நாங்கள் ஒவ்வொரு நொடியும் உன்னை நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆபத்து வரும்போதெல்லாம் கிருஷ்ணா எங்களை காப்பாற்று என்று உன் பெயரைச் சொன்னோம். நீயும் எங்களோடு இருந்தாய். இன்று பதவியும் செல்வமும் கிடைத்துவிட்டது. இன்பம் பெருகும் போது மனித மனம் உன்னை மறந்துவிடக்கூடும். உன்னை மறந்த நிலையில் கிடைக்கும் சொர்க்கத்தை விட உன்னை எப்போதும் நினைக்க வைக்கும் நரகத்தையே நான் மேலாக கருதுகிறேன். குந்தியின் இந்த உயர்ந்த பக்தியை கண்டு கிருஷ்ணர் நெகிழ்ந்து போனார். வாழ்வில் துன்பம் வரும்போது நாம் துவண்டிவிடக்கூடாது. அது நம்மை வலிமைப்படுத்தவும் இறைவனை உணர வைக்கவும் வரும் கருதி. வசதிகள் பெருகும் போது கர்வம் கொள்ளாமல் இருப்பதே ஞானம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.